வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக மினி இட்லி டொமேட்டோ கறி செய்ய போகிறோம். தேவையான பொருள்: எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், குருமிளகு 1/4 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், பட்டை ஒரு துண்டு, கசகசா 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் உளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பவுல் ஃபுல்லாக, வரமிளகா 4, ஒரு பவுலில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கறி மசாலா 1/2 ஸ்பூன், டொமேட்டோ ஒரு 1/2 kg, க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் வந்து ஒரு 4, அவ்வளோதான். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகி வந்ததும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகி வந்ததும் நம்ம தாளிக்கிறதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு வதக்கணும். அதுக்கு வந்து சீரகம், கசகசா, சோம்பு, குருமிளகு, அதுக்குண்டான பொருள் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். வதங்கி வந்ததும் அது கூட நம்ம எடுத்துருக்கிற வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா அது கூட பட்டையும் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா ஆயிலே வதங்கி வரணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம டொமேட்டோ வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. டொமேட்டோ வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி வந்து நல்லா ஈஸியாக மசிஞ்ச வரைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கிங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கூட சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும்தான் சேர்த்துறோம். உப்பு போட்டு வதக்கணும்னா தக்காளி ஈஸியாக நல்லா மசிஞ்சு வரும், சீக்கிரம் வதங்கி வரும். தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். தக்காளி வெங்காயம் நல்லா நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு டேபிள் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் வந்து நாங்கள் வீட்லேயே ரெசிபி ரெடி பண்ணினது தான். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மல்லித்தூளோட ரெசிபியும் நாங்கள் அனுப்புகிறேன், அப்லோட் பண்ணுறேன். தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருந்தாலே அதை துருவி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே வந்து தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஆறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் நல்லா எல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி வந்துடும். ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒரு கடாயில் ஆயில் வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகி வந்தோடனையும் கடுகு, பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/2 தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தாளிக்கிற கலவா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வதக்கி விட்டுட்டு டொமேட்டோ ஒரு டொமேட்டோ வந்து நான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக நம்ம சேர்த்திக்கிறோம். தென் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட், நம்ம சாந்து வணக்கணும் இல்லையா, அதை அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு வந்து அதில் ஊற்றிக்கலாம். அதே கப்பில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதையே அலசி ஊற்றிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறங்காட்டி கம்மியாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக ஒரு 1/2 கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து 1 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. நம்ம தக்காளி வதக்கியில் இப்போவும் கொஞ்சம் சேர்த்திருக்கிறோம். அளவாக போட்டுக்குங்க. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் கறி மசால் பொடி வந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து மினி இட்லி பிளேட் வச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இட்லி பேட்ரு நம்ம ஊற்றிக்கலாம். இது கிட்ஸுக்குங்காட்டி மினி இட்லி ஊற்றுறேன். பெரியவங்க நீங்கள் வந்து நார்மலான இட்லி, தோசை, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி வெந்ததும் நீங்கள் ஸ்பூன் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஒட்டலை அப்படின்னா எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.